Hi friends, நம்ம லாஸ்ட் வீடியோவில் அட்வான்ஸான டாக்டிக்ஸ் சிலதெல்லாம் பார்த்தோம். அதில் வந்து ஓவர்லோடட் பீஸ், டிஃப்ளெக்ஷன், டீகாய், இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் கிளியரன்ஸ், இந்த டாக்டிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் மேலும் சில அட்வான்ஸான டாக்டிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் இப்போ பார்க்க போகிறது அண்டர்மைனிங். அண்டர்மைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிமூவிங் த டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சப்போர்ட் ரிமூவர்னு சொல்லலாம், இல்லை டெஸ்ட்ராய் த டிஃபெண்டர்னு சொல்லலாம். இப்போ இந்த பொசிஷன் பாருங்க, இந்த பொசிஷனில் ஒயிட் ப்ளே பண்ணணும். இப்போது பிளாக் பொசிஷன் பாருங்க, இந்த பிளாக் ரூக் வந்து D6ல இருக்கு, இந்த நைட் வந்து F7ல இருக்கு. இந்த F7 நைட் தான் வந்து இந்த ரூக்கு D6 ரூக்கு வந்து ஒரு டிஃபெண்டராக செயல்படுது. அப்போ அண்டர்மைனிங் அப்படின்னா ரிமூவ் த டிஃபெண்டர். இந்த டிஃபெண்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, எப்படி ரிமூவ் பண்ணுறது? கேப்சர் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த ரூக் வந்து D6 ரூக் வந்து அன்டிஃபெண்டடாக ஆகிடும். அப்போ நம்ம இதை கேப்சர் பண்ணிக்கலாம் கிங்கால். ஸோ அப்போ the move is rook takes F7 check, king takes F7, then king takes D6. அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து வின். எப்படி வின்னா, then if you play the move king E8, then king C7, அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து நம்ம பானை ப்ரமோட் பண்ணி குயினை கொண்டு வந்து நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ அந்த டாக்டிக்ஸ் பேர் என்ன அப்படின்னா அண்டர்மைனிங். அண்டர்மைனிங்னா ரிமூவ் த டிஃபெண்டர். டிஃபெண்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, இப்போது இந்த பொசிஷனில் இதுலேயும் ஒயிட் தான் ப்ளே பண்ணோம். அப்போது இந்த ஒயிட் பீசஸ்லாம் பாருங்கள், இந்த பிஷப் H3 பிஷப், லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து இந்த நைட் அட்டாக் பண்ணுது. அதே போல் இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து இந்த D4 டார்க் ஸ்கொயர் பிஷப்பை அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த D4 பிஷப்புக்கு வந்து இந்த நைட்டு E6 நைட் வந்து ஒரு டிஃபெண்டராக செயல்படுது. அப்போது இந்த நைட்டை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிஷப் வந்து அன்டிஃபெண்டட் ஆகிடும். அப்புறம் இதை நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ த மூவ் இஸ் பிஷப் டேக்ஸ் E6 செக், king takes E6, then bishop takes D4. ஒரு பீஸை வின் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷன்லையும் ஒயிட் டு மூவ், ஒயிட் தான் ப்ளே பண்ணணும். அப்போது ஒயிட் பீசஸ் எந்த பிளாக் பீசஸ் அட்டாக் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த D1 ரூக் வந்து D5 ரூக் அட்டாக் பண்ணுது. அதே போல் இந்த C4 ரூக் வந்து இந்த பிஷப்பை அட்டாக் பண்ணுது. அப்போது இந்த D5 பிளாக் ரூக்கு வந்து நைட் E7லேருந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த டாக்டிக்ஸ் பேர் என்ன? அண்டர்மைனிங், ரிமூவிங் த டிஃபெண்டர். அப்போது இந்த நைட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது, சரிங்களா? அப்போ இது எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அந்த C4 ரூக் வந்து இந்த C5 பிஷப்பை அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த பிஷப்புக்கு சப்போர்ட் எங்கே இருக்கு? இந்த D5 ரூக் தான் சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், கேப்சர், இந்த ரூக்கை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிஷப் வந்து அன்டிஃபெண்டடாக இருக்கும். இந்த அன்டிஃபெண்டட் பிஷப் வந்து நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ த மூவ் இஸ் rook takes D5, knight takes D5, then rook takes C5, win the bishop. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிற டாக்டிக்ஸ் வந்து அண்டர் ப்ரமோஷன். அண்டர் ப்ரமோஷன்னா என்ன? அதாவது ப்ரமோஷன், இப்போ செஸ்ஸில் வந்து ஒரு பானை ப்ரமோஷன் பண்ணுறோம். ப்ரமோஷனா என்ன?
அதாவது ஒயிட் பான் வந்து 7th ரேங்க்லேருந்து 8th ரேங்க்கு மூவ் பண்ணால் இந்த ஒரு பாயிண்ட் வேல்யூடைய பான் வந்து 8th ரேங்க்கு போச்சுன்னா அது குயினாக கன்வெர்ட் பண்ணலாம், ரூக்காக கன்வெர்ட் பண்ணலாம், பிஷப்பாக கன்வெர்ட் பண்ணலாம், நைட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் ப்ரொமோஷன். ஆக்சுவலாக ப்ரொமோஷன்றது வந்து பதவி உயர்வு. இப்போ இந்த செஸ்ஸில் எப்படி ப்ரொமோஷன்றது வந்து ஒரு பாயிண்ட் வேல்யூடைய பான் வந்து லாஸ்ட் ரேங்க்கு போச்சுன்னா அப்போ வேல்யூ அதிகமான பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதான் ப்ரமோஷன். அப்போ அந்த பான் வந்து ப்ரமோஷன் பண்ணா வேல்யூ அதிகமான பீஸ் எது அப்படின்னா குயின் தான் வேல்யூ அதிகமான பீஸ். குயினுடைய வேல்யூ 9 பாயிண்ட், ரூக்குடைய வேல்யூ வந்து 5 பாயிண்ட், பிஷப் வேல்யூ 3 பாயிண்ட், நைட் வேல்யூ ஆல்சோ 3 பாயிண்ட். அப்போ ஜெனரலா பானை ப்ரொமோட் பண்ணா குயினை கொண்டு வரும், அது ப்ரொமோஷன். இங்க அண்டர் ப்ரொமோஷன் என்ன அப்படின்னா அந்த வேல்யூ அதிகமான பீஸை விட குறைவான பீஸ் கொண்டு வரும் இல்லையா. வேல்யூ அதிகமான பீஸ் எது? குயினுக்கு பதிலாக அண்டர், அதுக்கு கீழே குயினை விட வேல்யூ குறைவாக உடைய இன்னொரு பீஸை கொண்டு வரும். நம்ம ரூக்கோ இல்லை பிஷப்போ நைட்டோ கொண்டு வரது தான் வந்து அண்டர் ப்ரொமோஷன். அண்டர்னா கீழே, அதை விட வேல்யூ குறைவாக உடைய பீஸை கொண்டு வரது தான் அண்டர் ப்ரொமோஷன். சரிங்களா. அப்போ இந்த பொசிஷன்ல வந்து பிளாக் பிளே பண்ணோம். பான் வந்து C2ல இருக்கு. இந்த பான் வந்து C1 நெக்ஸ்ட் மூல பான் வந்து ப்ரொமோஷன் ஆக போகுது, ரேங்க் ரீச் பண்ணுது, லாஸ்ட் ரேங்க். சரிங்களா. ரீச் பண்ண உடனே நார்மலா பான் ப்ரொமோஷன்ல வேல்யூ அதிகமான பீஸ் எது? குயின். இது நார்மலா பான் ப்ரொமோஷன். இது அண்டர் ப்ரொமோஷன் என்ன? இதை விட வேல்யூ அதிகமா நம்ம கொண்டு வரது தான். ரூக்கோ இல்ல இந்த பிஷப்போ இல்ல இந்த நைட்டோ, இந்த குயினுக்கு பதிலாக இதை விட வேல்யூ குறைவான பீஸை நம்ம கொண்டு வரது தான், ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வரது தான் அண்டர் ப்ரொமோஷன். சரி, ஏன் இந்த இடத்துல குயின் தான் வேல்யூ அதிகமாச்சு இல்லையா? ஏன் அதுக்கு பதிலாக ஏன் குயினை கொண்டு வந்தா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கொண்டு வந்தா என்ன, இங்க குயின் இருக்கு, பிஷப் இருக்கு, பிளாக் கிட்ட வேல்யூ இதோட ரொம்ப அதிகமாக ஒயிட் கிட்ட வரும், குயின் மட்டும் தானே இருக்கு 9 பாயிண்ட். இங்க 9 பாயிண்ட் இருக்கு, அதே போல இங்க 3 பாயிண்ட் இருக்கு. 9 + 3 எவ்வளோ? 12 பாயிண்ட் இல்லையா? ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது வேல்யூ அதிகமாக தானே ஆகுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து வேல்யூ குறைவான பீஸை கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த இடத்துல குயினை கொண்டு வந்துட்டீங்க, நார்மலா ப்ரொமோஷன் பண்ணி குயினை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒயிட்டால செக்மேட் பண்ண முடியும். எப்படி செக்மேட் பண்ணுவாங்க ஒயிட்டு? The move is queen A2 checkmate. சரிங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது இல்லையா? அப்ப இங்க பானை ப்ரொமோஷன் பண்ணி என்ன யூஸ் இருக்கு? இங்க வேல்யூ அதிகமா வந்து என்ன யூஸ் இருக்கு? நோ யூஸ் இல்லையா? மேட் ஆயிடுச்சு இல்லையா? ஒயிட் வின் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த சுச்சுவேஷனுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பானை ப்ரொமோட் பண்ணா நார்மலா பானை ப்ரொமோட் பண்ணி வேல்யூ அதிகமான பீஸ் குயினை கொண்டு வந்தா இங்க மேட் வருது. ஸோ அதுக்கு பதில் எந்த பீஸ் வேணா கொண்டு வரலாம், ரூக்கு, பிஷப், நைட். அப்ப இந்த இடத்துக்கு எது பொருந்தும் அப்படின்னா, நீங்க ரூக்கு கொண்டு வந்தாலும் அதே போலதான் மேட் வரும். சரிங்களா. பிஷப் கொண்டு வந்தாலும் அதே போலதான் மேட் வரும். ஓகே, நீங்க ருக்கு கொண்டு வந்தாலும் இங்க மேட் வருது. ஓகே, அப்போ பிஷப் கொண்டு வந்தாலும் இங்க மேட் வருது. அப்போ வேற என்ன பீஸை கொண்டு வரலாம்? இதுக்கு இந்த பொசிஷனுக்கு சூட்டபிளா எந்த பீஸை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நைட்டை கொண்டு வரலாம். சரிங்களா. இந்த ரூக்கு கொண்டு வந்தாலும் அண்டர் ப்ரொமோஷன் தான், பிஷப் கொண்டு வந்தாலும் அண்டர் ப்ரொமோஷன் தான், நைட்டை கொண்டு வந்தாலும் அண்டர் ப்ரொமோஷன் தான். குயினை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா அது ப்ரொமோஷன், அவ்வளவுதான். சரிங்களா. அப்போ இந்த நைட்டை நான் கொண்டு வரேன். எதுக்காக கொண்டு வரேன் அப்படின்னா, நைட்டு கொண்டு வந்த உடனே வந்து நைட்டு என்ன பண்ணுது, இங்க செக் கொடுக்குது. இங்க செக் கொடுக்கறது மட்டும் இல்லாம
இந்த குயினையும் அட்டாக் பண்ணுது. இது ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த டாக்டிக்ஸ். சரிங்களா? அப்போ இந்த பானை ப்ரொமோஷன் பண்ணுறோம் இல்லையா, அண்டர் ப்ரொமோஷன் பண்ணுறோம் இல்லையா, அண்டர் ப்ரொமோஷன் பண்ணி இங்கே 4 கொடுக்கறதுக்காக தான் இங்கே அண்டர் ப்ரொமோஷன் பண்ணுறோம். மற்றபடி வேறு பீஸை கொண்டு வந்தீங்கன்னா மேட் வந்துடும். இங்கே A2ல மேட் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால பான் என்ன பண்ணியிருக்கோம், பான் C1 ஈக்குவல் டு நைட். ஓகே, இது நோட்டேஷன். பான் C1, பானுக்கு சிம்பிள் கிடையாது, பான் C1 ஈக்குவல் டு நைட் செக் கொடுக்குது. அதான் 4 கிங். நைட் வந்து கிங்கையும் அட்டாக் பண்ணுது, குயினையும் அட்டாக் பண்ணுது. இப்போ கிங்கை மூவ் பண்ண உடனே நைட் டேக்ஸ் குயின். சரிங்களா? இதுதான் அண்டர் ப்ரொமோஷன். இதுக்கப்புறம் இந்த கேம் வந்து பிளாக் வின் பண்ணிடும். சரிங்களா? நைட் அண்ட் பிஷப், இது இந்த 2 பீஸும் சேர்ந்து செக்மேட் பண்ண முடியும். 50 மூவ்க்குள்ள பிளாக் வந்து செக்மேட் பண்ணணும் ஒயிட்டை. சரிங்களா? இதுலேருந்து மூவ் ஸ்டார்ட் ஆகிடும். 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். 50 மூவ்க்குள்ள பிளாக் வந்து இந்த ஒயிட்டை செக்மேட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் அடுத்த பொசிஷன் பார்க்கலாம். சரி, இந்த பொசிஷனில் எந்த பீஸை கொண்டு வரலாம் அண்டர் ப்ரொமோஷனில்? இப்போ நார்மலாக பான் ப்ரொமோஷன் பண்ணால் குயின் வருதுன்னா இது பான் ப்ரொமோஷன் இது. சரிங்களா? அப்படி பண்ணுறதுல என்ன ஆகும், அடுத்தது இங்கே இப்படி செக் கொடுப்பாங்க. சரிங்களா? தேவையில்லாமல் என்ன வரும், இங்கே செக் வரும் அப்படி. ஓகே, அடுத்து செக் கொடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வரும் பிளாக்குக்கு. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறாங்க, பிளாக் என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா பானை ப்ரொமோட் பண்ணி நைட்டை கொண்டு வராங்க. சரிங்களா? அண்டர் ப்ரொமோஷன் நைட்டை கொண்டு வராங்க. இங்கே செக் கொடுக்குது. அட் த சேம் டைம் குயின் அட்டாக் பண்ணுது, அதான் ஃபோர்க் பண்ணுது. பானை அண்டர் ப்ரொமோஷன் பண்ணி பானை ப்ரொமோட் பண்ணி நைட்டை கொண்டு வராங்க. அப்போ இது அண்டர் ப்ரொமோஷன். சரிங்களா? அப்போ இங்கே மூவ் ஆகுது, கேப்சர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பிளாக் வந்து ஈஸி வின். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு பான் இருக்கு, இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் இந்த 2 பான் இருக்கு இல்லையா, இந்த பான் வந்து பாஸ் ஆகி நார்மலாக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இல்லையா, குயினை கொண்டு வருவாங்க இல்லையா, அதே போல் கொண்டு வந்து இந்த கேம் வந்து பிளாக் வந்து வின் பண்ணிவிடும். ஓகேங்களா? இதுதான் அண்டர் ப்ரொமோஷன். ஓகே, இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணலாம்? சரிங்களா? இதுதான் நார்மல் ப்ரொமோஷனுக்கும் அண்டர் ப்ரொமோஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? ப்ரொமோஷன் வந்து நார்மலா ப்ரொமோஷன்றது வந்து குயினை கொண்டு வரது தான். இப்போ இந்த இடத்துல நார்மலா இந்த இடத்துல பானை வந்து இப்படி குயின் ஆகுதுன்னு வச்சுங்களா, E7 பான் E8க்கு போயிட்டு குயின் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிளாக் இப்போ குயின் ஆகுதான். அதுக்கப்புறம் தான் இவங்க செக் கொடுக்குறதுலாம் அது நெக்ஸ்ட் அடுத்தது. இப்போ குயினா இருக்கு, அவ்வளோதான். இப்போ குயின் ஆன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பிளாக் இந்த இடத்துல குயின் டேக்ஸ் ஈவன் செக்மேட். சரிங்களா? செக்மேட்டு வருது. அப்போ இந்த பானை ப்ரொமோட் பண்ணி என்ன யூஸ் இருக்கு, ஒன்றும் ஒரு யூஸ் இல்லை, கேமே முடிஞ்சிச்சு இல்லையா, பிளாக் வின் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல என்ன பீஸ் கொண்டு வரலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்து இங்க மேட் வந்துடும். சப்போஸ் இங்க நம்ம ரூக்க மூவ் பண்ணிட்டு அடுத்த மூவ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுத்த மூவ் நம்ம வந்து பானை ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படி கேப்சர் போடுவாங்க இந்த பானை. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ அண்டர் ப்ரொமோஷன் டாக்டிக்ஸ்ல வந்து எப்படி என்ன பீஸை கொண்டு வரலாம், ரூக்கை கொண்டு வந்தாலும் அதே சேம் கான்செப்ட் தான். என்ன பண்ணுவாங்க, கேப்சர் போயிடுவாங்க. பிஷப்பை கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல கேப்சர் பண்ணி மேட் வந்துடும். சரிங்களா? குயினை கொண்டு வரக்கூடாது, அது வந்து நார்மலாக ப்ரொமோஷன். அது வேற என்ன பீஸ் கொண்டு வரலாம், என்ன கொண்டு வரலாம், நைட்டை கொண்டு வரலாம். The move is pawn E8 equal to knight. சரிங்களா? நைட்டு கொண்டு வந்த உடனே செக்மேட், அவ்வளவுதான். பாருங்க, நைட் வந்து கிங் அட்டாக் பண்ணுது, இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது.
எப்பவுமே நைட் செக் டைரக்டா அந்த ஸ்கொயர் அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால அதை பிளாக் பண்றதுக்கு முடியாது. அப்புறம் கிங்கை மூவ் பண்ணவும் முடியாது. கிங் எங்க மூவ் பண்ண முடியும்? இங்க பாருங்க, கிங் வந்து F6 வர முடியாது. நைட் இருக்கு. கிங் வந்து இந்த F7 ஸ்கொயருக்கும் போக முடியாது. இங்கே நைட் இருக்கு. அதே போல பிஷப் இருக்கு. இந்த G8க்கும் போக முடியாது இல்லைங்களா? பிஷப் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் செக்மேட். அண்டர் ப்ரமோஷன். ஒரு மூவ் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்று அந்த பானை கேப்சர் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா உங்களை செக்மேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் அண்டர் ப்ரமோஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டாக்டிக்ஸ் பார்க்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற டாக்டிக்ஸ் வந்து இன்டர்மீசோ. இன்டர்மீசோனா என்ன அப்படின்னா இன்டர்மீடியேட் மூவ்ஸ், அப்படி இல்லைன்னா இன் பிட்வீன் மூவ்னு சொல்லலாம். இது வந்து ஜெர்மன் வேர்டு வந்து ஜிசின்சுக் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாக்டிக்ஸ்க்கு இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ இன்டர்மீசோ அப்படின்னா இன் பிட்வீன் மூவ், இன்டர்மீடியேட் மூவ், ஜிசின்சுக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொசிஷன்ல வந்து பிளாக் ஒரு மூவ் பிளே பண்றாங்க. பாருங்க, ரூக் டேக்ஸ் E1 இப்படி கேப்சர் பண்றாங்க. இப்படி கேப்சர் பண்ண உடனே ஆப்போனன்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? கேப்சர் பண்ணா அவங்க ரீகேப்சர் பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணா இப்படி ரீகேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்லைங்களா? சோ நம்ம இதை கேப்சர் பண்ண போறோம். ஆனா அடுத்த மூலையே இல்லை, இப்போ இல்லை. இதை கேப்சர் பண்றதுக்கு இடையில ஒரு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேப்சர் பண்ண போறோம். அப்போ ஆப்போனன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற மூவ் இதுதான். ஆனா இந்த மூவ் பண்ணாம இதுக்கு இடையில ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூவ் வந்து நம்ம பண்ண போறோம். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் அவங்களுக்கு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்ண போறோம். அதான் இன் பிட்வீன் மூவ். அதாவது இந்த மூவ்க்கு இடையில ஒரு மூவ் பண்ணிட்டு, இந்த மூவ் தான் பண்ண போறோம், நெக்ஸ்ட் இதை கேப்சர் பண்ண போறோம். இது கேப்சர் பண்றதுக்கு இடையில ஒரு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்ண போறோம். அப்ப அந்த மூவ் என்ன அப்படின்னா, குயின் டேக்ஸ் A8 செக், கிங் டு மூவ் H7, தென் ரூக் டேக்ஸ் E1. இதுதான் வந்து இன்டர்மீசோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷன்ல இப்போ பிளாக் என்ன பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த லாஸ்ட் மூவ் இப்போ என்ன மூவ் பண்றாங்க அப்படின்னா, ரூக் D2 அப்படின்னு வந்து பிளாக் பிளே பண்ணிருக்காங்க. அவனுடைய ஐடியா என்ன? ரூக் D2 பிளே பண்ணிருக்கோம், ஒயிட் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணா ரூக் டேக்ஸ் E5னா நம்ம ரூக் டேக்ஸ் C2ன்னு போய் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து தான் என்ன பண்றாங்க, இந்த மூவ் விளையாடுறாங்க. சரிங்களா? ஓகேங்களா? இந்த மூவ் பிளே பண்றாங்க. நம்ம இதை கேப்சர் பண்ண போறோம். ஆனா இப்ப இல்ல, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூவ் பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதை கேப்சர் பண்ண போறோம். சரிங்களா? அதுதான் வந்து இன்டர்மீசோ. இன்டர்மீசோனா இன் பிட்வீன் மூவ். இதுக்கு இடையில இதை கேப்சர் பண்ண போறோம் இல்லையா, இதுக்கு இடையில ஒரு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்ண போறோம். அப்ப அந்த மூவ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மூவ் என்ன? இது நார்மல் மூவ், இது ஆப்போனன்ட் எதிர்பார்த்த மூவ். சரிங்களா? அந்த மூவ் இப்ப பிளே பண்ண போறதுல நம்ம ஒரு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்ண போறோம். என்ன மூவ் பண்ணலாம்? The move is bishop F8 check. சரிங்களா? செக் கொடுத்தாச்சு. இப்ப கிங் மூவ் ஆன உடனே நம்ம ரூக் டேக்ஸ் E5. சரிங்களா? இதுதான் இன்டர்மீசோ ஆர் இன் பிட்வீன் மூவ், இன்டர்மீடியேட் மூவ், ஜிஜின்சக் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பொசிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த பொசிஷன்ல ஒயிட் என்ன பிளே பண்றாங்க
அப்படின்னா ஒயிட் என்ன ப்ளே பண்றாங்க அப்படின்னா நைட் டேக்ஸ் d5. இதுக்கு வந்து பிளாக் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்னா குயின் டேக்ஸ் c2 அப்படின்னு கேப்சர் பண்றாங்க. சரிங்களா? நம்ம திரும்ப இது வந்து ஆப்போனன்ட் என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்க நைட்டால கேப்சர் பண்ணா நம்ம இப்படி கேப்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிஷப்பாலேயோ இல்ல பானாலேயோ இல்ல நைட்டாலேயோ இப்படி கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. சரிங்களா? இது நார்மல். சரி, நம்ம இந்த பீஸை கேப்சர் தான் பண்ண போறோம். ஆனா இதுக்கு இடையில அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இல்லையா, எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த மூவ் பண்ண போறோம். ஆனா இப்போ இல்ல, ஒரு மூவ் கழிச்சு பண்ண போறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு இடையில என்ன மூவ் பண்ணலாம், இன் பிட்வீன், இதுக்கு இடையில இது கேப்சர் பண்ண போறோம் இல்லையா, இதுக்கு இடையில ஒரு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்ண போறோம். என்ன மூவ் பண்ணலாம் ஒயிட் அப்படின்னா the move is knight takes e7 check, then king to move, then knight takes c2 அப்படின்னு கேப்சர் பண்ண போறோம். சரிங்களா? இதுதான் வந்து இன்டர்மிசோ டாக்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போற டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஜிக்ஸாங். ஜிக்ஸாங்னா என்னன்னா, இப்ப இந்த பொசிஷன் பாருங்க. ஜிக்ஸாங்னா என்ன அப்படின்னா கம்பல் டு மூவ். ஆப்போனன்ட் வந்து கம்பல் பண்றோம், கட்டாயப்படுத்துறோம். ஒன்னு இந்த மூவ் பண்ணணும், இல்ல அந்த மூவ் பண்ணணும். நீங்க எந்த மூவ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பீஸ் லாஸ், இல்ல உங்க பொசிஷன் வந்து இன்னும் ஒஸ்டா தான் போக போகுது அப்படின்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வரோம், கட்டாயப்படுத்துறோம். ஸோ அது பேர் தான் வந்து ஜிக்ஸாங். இது ஜெர்மன் வேர்டு தான். இதெல்லாம் நம்ம செஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இந்த டாக்டிக்ஸ் நேம் வந்து ஜிக்ஸாங். சரி, இப்போ இந்த பொசிஷன்ல ஒயிட் பிளே பண்ணணும். இப்போ என்ன பிளே பண்ணா பிளாக் பொசிஷன் வந்து ஜிக்ஸாங்கா ஆகும். அதாவது வந்து என்ன மூவ் பண்ணா அதுக்கப்புறம் பிளாக் எந்த மூவ் பண்ணாலும் ஒரு பீஸ் லாஸ் ஆகும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு மூவ் பண்றேன் பாருங்க. பான் டு மூவ் a4. இப்போ பிளாக் பொசிஷன் வந்து ஜிக்ஸாங். ஜிக்ஸாங் என்ன, கம்பல் டு மூவ். ஒன்னு இந்த இடத்துல அவங்க பானை மூவ் பண்ணும். பானை மூவ் பண்ணலாம் என்ன ஆகும், அந்த பான் லாஸ் ஆகும் இல்லைங்களா? சரி, நெக்ஸ்ட் கிங்க மூவ் பண்ணும். கிங்க மூவ் பண்ணாலும் இன்னொரு பான் f7 பான் லாஸ். ஸோ இது பேர் தான் வந்து ஜிக்ஸாங், கம்பல் டு மூவ். ஆப்போனண்ட்டை கட்டாயப்படுத்துறோம். ஒன்று நீங்க இந்த மூவ் பண்ணுங்க, இல்ல அந்த மூவ் பண்ணுங்க. நீங்க எந்த மூவ் பண்ணாலும் உங்களுக்கு லாஸ் தான். சரிங்களா? ஓகே, அந்த மாதிரி ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய, அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொண்டு வரக்கூடிய ஒரு மூவ் தான் வந்து ஜிக்ஸாங். அப்போ பான் a4 பிளே பண்ணிட்டோம். அங்கே பானை மூவ் பண்ணாலும் இப்படி கேப்சர். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ வேற வழி இல்லை, கிங்க மூவ் பண்ணாலும் இப்படி கேப்சர். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஜிக்ஸாங். சரி, அவங்க வந்து பானை மூவ் பண்ணல. பானை மூவ் பண்ண பான் போகுது, பான் லாஸ் ஆகுது. கிங்க மூவ் பண்றாங்கன்னு வச்சுங்களா, அப்போ இந்த பான் லாஸ். நெக்ஸ்ட் மூவ் நம்ம என்ன பண்ண போறோம், பானை ப்ரொமோட் பண்ண போறோம். சரிங்களா? ப்ரொமோட் பண்ணி குயினை கொண்டு வரோம். இது பேர் தான் ஜிக்ஸாங். ஜிக்ஸாங்னா என்ன, கம்பல் டு மூவ். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த ஜிக்ஸாங் வந்து மோஸ்ட்லி இந்த என் கேம்ல தான் வரும். சரிங்களா? இந்த பாருங்க, இந்த மெயினா இந்த கிங் அண்ட் பான் எண்டிங்ல வருது பாருங்க. இப்போ ஒயிட் பிளே பண்ணும். சரியா? ஒயிட் கிட்டயும் பான் இருக்கு, பிளாக் கிட்டயும் பான் இருக்கு. ஒயிட்டாலையும் பானை மூவ் பண்ண முடியும், பிளாக்காலையும் பானை மூவ் பண்ண முடியும். அதே போல கிங் பொசிஷன் பார்க்கும்போது ஒயிட் கிங் வந்து அட்வான்ஸ்ல இருக்கு. அதாவது 4th ரேங்க்ல வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் 5th இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 4th ரேங்க் வரைக்கும் ஒயிட் சைடு. சரிங்களா? நெக்ஸ்ட் 5th ரேங்க்ல இருந்து இந்த ஆஃப் ஆஃப் த போர்டு,
வந்து பிளாக் சைடு. அப்போ இவங்க வந்து 4th ரேங்க் ஒயிட் சைடுடைய எல்லைக்கு லாஸ்ட் இங்க வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பிளாக் சைட்ல என்டர் ஆகிறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. சரிங்களா? ஆனா கிங் தான் வந்து தடுத்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ ஒயிட் கிங் அட்வான்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த கிங்கு ஃபர்தரா இந்த கிங் மூவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க என்டர் ஆயிடுவாங்க. எங்க பிளாக் சைட்ல என்டர் ஆயிடுவாங்க. என்டர் ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த பான்லாம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒயிட். ஓகேங்களா? சரி, இப்போ பான்லாம் இருக்கு. இந்த பான்லாம் லாக் ஆனதான் கிங் அதுக்கப்புறம் ஃபர்தரா கிங்கு ஆப் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்டர் ஆக முடியும். சரிங்களா? இங்கெல்லாம் சொல்றேன். இப்படிலாம் போனா அதுக்கப்புறம் நம்ம இந்த சைட்ல இப்படி என்டர் ஆகலாம். இங்க இருந்தா போக முடியாது, இப்படி என்டர் ஆக முடியும். சரி, இப்போ அந்த ஜிக்ஸாங் பொசிஷன் கொண்டு வரணும். ஜிக்ஸாங் பொசிஷன் என்ன? ஆப்போனண்ட் எந்த மூவ் பண்ணாலும் அவங்களுக்கு லாஸ் வர வைக்கணும். சரி, இப்ப இந்த பானெல்லாம் லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு கடைசி திரும்பி பிளாக் மூவ் வந்தாதான், பிளாக் எந்த மூவ் பண்ணாலும், பானை மூவ் பண்ணாலும் பான் லாஸ் ஆகணும், கிங்க மூவ் பண்ணாலும் ஒயிட் கிங் இன்னும் அப் ஆகும். அப்பாயி அந்த பானெல்லாம் கேப்சர் பண்ண போகும். சரிங்களா? அந்த மாதிரி பொசிஷன் நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு கிங்க மூவ் பண்ண வைக்க முடியாது. சரிங்களா? அந்த பான்லாம் லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மூவ் பண்ணலாம். என்ன பிளே பண்ணலாம்? பான் G4 அப்படின்னு பிளே பண்ணிட்டு, இப்போதைக்கு அவங்க கிங்க மூவ் பண்ண போறதில்ல. இந்த பான் வந்து H5 தள்ளனா இங்கே இந்த பான் வந்து கேப்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இங்க லாக் பண்றோம். இந்த பான் வந்து H5 வராத அளவுக்கு லாக் பண்றோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் இப்போ கிங்க மூவ் பண்ண போறதில்ல. கிங்க மூவ் பண்ணா என்ன ஆகும்? சப்போஸ் இப்படி போனா இப்படி என்ட்ரா, இந்த பக்கம் என்ட்ரா ஆயிடும் 5th ரேங்க். சரிங்களா? சப்போஸ் இப்படி போனா இப்படி என்ட்ரா ஆயிடும். ஓகேங்களா? சப்போஸ் இப்படி மேல போனாலும் இதே தான். சரிங்களா? எங்க ஒரு என்ட்ரா ஆகி அந்த பானை கேப்சர் பண்ண போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால கிங்க அவங்க மூவ் பண்ண போறதில்ல. பானை மூவ் பண்ணிருக்கோம் G4. அப்போ அவங்க பானை தள்ள மாட்டாங்க. தள்ள முடியாது இல்லையா? பண்ணா பானை தள்ளலாம் லாஸ் ஆகும். சரி, அப்போ அடுத்து இங்க ஒரு மூவ் இருக்கு அவங்களுக்கு. இந்த மூவ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிங்கு மூவ் ஆகும். இப்போ இங்க ஒரு மூவ் இருக்கு. என்ன மூவ்? பான் A5. A5 பிளே பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒயிட் பிளே பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் நீங்க கிங் எல்லாம் மூவ் பண்ணக்கூடாது. இப்படி மூவ் பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க என்டர் ஆயிடுவாங்க. சரிங்களா? சப்போஸ் இப்படி வந்தீங்கன்னா அடுத்தது இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா பானும் லாஸ். சரிங்களா? எல்லாம் 1 by 1 கேப்சர் பண்ணிட்டு பானை ப்ரமோட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் விளையாடக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்து ஒரு மூவ் நம்ம பண்ண போறோம். என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க கடைசியா என்ன பிளே பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம G4 விளையாடணும், அவங்க A5 விளையாடி இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு மூவ். என்ன மூவ்? பான் H3. இப்போ பிளாக் பொசிஷன் வந்து கம்பல் டு மூவ் அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். நவ் தி பிளாக் பொசிஷன் இஸ் இன் ஜிக்ஸாங். பிளாக் பொசிஷன் வந்து ஜிக்ஸாங்ல இருக்கு இப்போ. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, ஜிக்ஸாங்னா என்ன? கம்பல் டு மூவ். அவங்க எந்த மூவ் பண்ணாலும் அவங்களுக்கு லாஸ் தான். சப்போஸ் இங்க பானை மூவ் பண்றாங்கன்னு வச்சுங்களா, ஏற்கனவே இதை பார்த்துட்டு தான் இந்த பான் லாஸ் ஆகும். சரி, இப்போ இங்க இன்னொரு பான் இருக்கு, A4ன்னு வச்சுங்களா. A4 பணத்தாலும் இங்க லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து கிங்க மூவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுங்களா. இப்போ இந்த கிங்கு சப்போஸ் அப் பண்ணா என்ன ஆகும்? இப்போ இந்த பான் லாஸ் ஆயிடும் இல்லையா, இந்த C5 பானை கிட்ட போயிடும் இல்லையா கிங்கு. சரி, இப்போ அவங்க என்ன பண்றாங்க? இந்த C5 பானுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்படி D6. அப்ப என்ன ஆகும்? உடனே ஒயிட் கிங்கு F5 போகும். சரிங்களா? ஓகே, F5 திரும்பவும் எப்படி பிளே பண்ணாலும் சரி. ஓகேங்களா? என்ன மூவ் பண்ணாலும் யூ கேன் கோ. அப்புறம் என்ன பண்ணும்? கேப்சர். அதுக்கப்புறம் ஈஸி வின். ஒயிட் வந்து ஈஸியா வின் பண்ணிடும். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஜிக்ஸாங். அடுத்த பொசிஷன். இந்த பொசிஷன்ல ஒயிட் பிளே பண்ணும். ஒயிட் என்ன பிளே பண்ணலாம்? என்ன பிளே பண்ணா ஜிக்ஸாங் வரும்? பிளாக் பொசிஷன் ஜிக்ஸாங் ஆகணும். சரியா?
பிளாக் பொசிஷன் கம்பல் டு மூவ்க்கு கொண்டு வந்துடணும். அதுதான் ஜிக்ஸாங் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். பிளாக் பொசிஷனை அந்த மாதிரி கொண்டு வந்துடணும். எப்படி கொண்டு வரலாம்? ஒயிட் எப்படி கொண்டு வர வைக்க முடியும்? பான் h6. ஓகேங்களா? h6 ப்ளே பண்ண உடனே now the black position is in zigzag. இந்த பொசிஷன் வந்து ஜிக்ஸாங்ல வந்து பிளாக் பொசிஷன் இருக்கு இப்போ. ஏன்னா என்ன மூவ் பண்ணாலும் உங்களுக்கு லாஸ் தான். சப்போஸ் இந்த பானை மூவ் பண்ணாலும் பான் லாஸ் தான். கிங்கை மூவ் பண்ணாலும் கிங் இப்படி மூவ் பண்றான்னு வச்சுங்களா, இப்போ இந்த பான் லாஸ் தான். புரியுதுங்களா? இது பேர் தான் வந்து ஜிக்ஸாங் கம்பல் டு மூவ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போற டாக்டிக்ஸ் என்னன்னா எக்ஸ்ரே அட்டாக். இப்போ பார்க்குற டாக்டிக்ஸ் என்ன? எக்ஸ்ரே அட்டாக். எக்ஸ்ரே அட்டாக்னா என்ன? நம்ம எக்ஸ்ரே கேள்விப்பட்டிருக்கோம். எக்ஸ்ரேனா என்ன? அதாவது ஊடுருவுதல். ஊடுருவி பின்னாடி என்ன இருக்கோ அதை நம்மளுக்கு தெளிவுபடுத்து தான் எக்ஸ்ரே. இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ரே அட்டாக் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஒயிட் ரூக் வந்து E1ல இருக்கு. இந்த ஒயிட் ரூக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இங்க டைரக்டா இந்த இடத்துல என்ன பண்ணுது, டைரக்டா அப்படி அட்டாக் பண்ணுது. ஓகேங்களா? அது டைரக்டா இங்க தெரியுது. இந்த இடத்துல இருந்து இங்கிருந்து இந்த பீஸ்லாம் தாண்டி ஒரு ஸ்கொயர் என்ன பண்றாங்க, குறி வைக்கிறாங்க. அப்போ 1 or 2 பீசஸ் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த பொசிஷன்ல இந்த ரூக்கை தாண்டி இந்த ஸ்கொயரை டார்கெட் பண்றாங்க. அப்போ இதுதான் வந்து எக்ஸ்ரே அட்டாக். ஊடுருவி சென்று பீசஸ்லாம் தாண்டி, சரிங்களா, ஆப்போனன்ட் பீசஸ்லாம் தாண்டி ஒரு ஸ்கொயரை குறி வைக்கிறது தான், டார்கெட் பண்றது தான் வந்து எக்ஸ்ரே அட்டாக். அப்ப இந்த இடத்துல டார்கெட் பண்றாங்க. டார்கெட் பண்ண என்ன வரும்? இங்க இந்த இடத்துல ரூக்கு. இப்ப இந்த ரூக்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த 2 பிளாக் ரூக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த ரூக் எங்க போனா மேட் வருது இல்லையா? சரிங்களா? அதுதான் ஐடியா. அப்ப இங்கிருந்து பாக்குறாங்க, இந்த பீசஸ் எல்லாம் தாண்டி இந்த ஸ்கொயரை வந்து குறி வைக்கிறாங்க. சரிங்களா? இந்த E8 ஸ்கொயர். E8 ஸ்கொயருக்கு இந்த ரூக் வந்தா செக்மேட் வந்துடும். சரிங்களா? அப்ப எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்றது? எப்படி இந்த ரூக்கு இங்க இருந்து எப்படி இங்க போகும்? ரூக் என்ன ஜம்ப் பண்ணியா போக முடியும்? இங்க இருந்து இது வரைக்கும் போக முடியாது இல்லையா? அப்ப எப்படி இதை கொண்டு வர்றது? இந்த ஸ்கொயரை டார்கெட் பண்றாங்க. சரிங்களா? அப்போ மூவ் என்ன அப்படின்னா இந்த குயின் வந்து A4ல இருக்கு. பாருங்க, குயினை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சா? குயின் இன்ட்டு E8 செக். ஓகே, செக். அப்புறம் ரூக் இன்ட்டு E8, தென் ரூக் இன்ட்டு E8 செக்மேட். புரியுதுங்களா? இதுதான் எக்ஸ்ரே அட்டாக். அப்போ அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட பீசஸ் அந்த பாத்துல இருக்கு, அதை தாண்டி ஒரு பீஸோ இல்ல ஒரு ஸ்கொயரையோ டார்கெட் பண்ணி அங்க அட்டாக் கிரியேட் பண்றோம் இல்லையா? அது பேர் தான் எக்ஸ்ரே அட்டாக். ஊடுருவி சென்று ஒரு ஸ்கொயரை வந்து ஒரு ஸ்கொயரையோ இல்ல ஒரு பீஸையோ டார்கெட் பண்றது தான் வந்து எக்ஸ்ரே அட்டாக். சரி, ஓகே. அப்ப இங்கிருந்து பாக்குறாங்க, இங்கிருந்து பார்த்து இந்த இடத்துல ஒரு அட்டாக் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல ப்ளே பண்றாங்க இல்லையா? இதுதான் வந்து எக்ஸ்ரே அட்டாக். இந்த ரூக்கு இங்கிருந்து இங்க வரணும்னு நினைச்சாங்க, வர வச்சிட்டாங்க இல்லையா? ஓகே, இந்த பீசஸ் தாண்டி இங்க வர வைக்கணும்னு நினைச்சாங்க, வர வச்சிட்டாங்க. எப்படி வந்தது அது? இந்த குயின் டேக்ஸ், அதுக்காக ஜம்ப் பண்ணல. சரி, சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இடத்துல ரூக் வர வைக்கணும். இந்த ரூக் வந்து E8ல வர வைக்கணும். வர வைக்கணும்னு நினைச்சாங்க, வர வச்சாச்சு. ஓகேங்களா? அப்ப அது முதல்ல கால்குலேட் பண்ணிட்டாங்க. இந்த பீஸ் அங்க போகணும், அதுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுதான் வந்து எக்ஸ்ரே அட்டாக். சரி, இந்த இடத்துல பாருங்க, என்ன வந்து ஒயிட் பிளே பண்ணலாம். இந்த டாக்டிக்ஸ் எக்ஸ்ரே அட்டாக் என்ன பண்ணலாம்? இது டைரக்டா தெரியுது, இது டைரக்டா இது கேப்சர் இது. ஓகேங்களா? அப்ப இங்கிருந்து பாக்குறாங்க,
குயின் வந்து A4ல இருக்கு. அந்த குயின் வந்து இங்கிருந்து பாக்குது, இங்கிருந்து பார்த்து இந்த பிஷப்பை தாண்டி இந்த ஒரு ஸ்கொயரை டார்கெட் பண்றாங்க. சரிங்களா? இதுதான் எக்ஸ்ரே. ஊடுருவி சென்று ஒரு பீஸுக்கு அப்பால், சரிங்களா, அதே பாத்துல தான், அது டயகனல்லையோ இல்ல ஃபைல்லையோ இல்ல ரேங்க்லயோ, சரியா, அந்த பீஸை தாண்டி ஒரு ஸ்கொயரை குறி வைக்கிறாங்க. சரிங்களா? ஒரு ஸ்கொயரையோ இல்ல ஒரு பீஸையோ குறி வைக்கிறது தான் வந்து எக்ஸ்ரே அட்டாக். சரி, இப்ப இந்த இடத்துல எப்படி எக்ஸ்ரே அட்டாக் லான்ச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த குயின் எங்க வரணும்? குயின் வந்து E8ல வரணும். E8ல வந்துச்சுன்னா என்ன செக்மேட் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பிளே பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? இந்த குயின் இங்க வரணும்னா அப்போ இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க பாருங்க. ரூக் இன்டு E8, பிஷப் இன்டு E8, தென் குயின் இன்டு E8, செக்மேட். இதுக்கு பேர் தான் எக்ஸ்ரே அட்டாக். இந்த பொசிஷன்லயும் வந்து ஒயிட் தான் பிளே பண்ணும். ஒயிட் வந்து எந்த இடத்துல எக்ஸ்ரே அட்டாக் வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்னா, இங்கெல்லாம் ஏதாவது லான்ச் பண்ண முடியுமா? தாண்டி இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த பக்கம் இந்த ரேங்க்ல பாருங்க, இந்த 4th ரேங்க்ல இந்த குயின் இருக்கு. இந்த குயினை தாண்டி இந்த ஸ்கொயர், ஓகேங்களா, இங்க டார்கெட் பண்றாங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கொயரை டார்கெட் பண்றாங்க. இப்போ ஒயிட் இப்படி ஊடுருவி சென்று ஒரு பீஸுக்கு அப்புறம் அப்பால் இருக்கிற ஒரு ஸ்கொயரை டார்கெட் பண்றாங்க. இப்பதான் எக்ஸ்ரே அட்டாக். சரிங்களா? அப்ப இந்த குயினை இங்க கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர வைக்கிறது? சரிங்களா? The move is rook takes E4 check. rook takes E4 check. இந்த கிங் எங்கேயாவது மூவ் ஆச்சுன்னா அப்படி கேப்சர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? rook takes E4 check, then queen takes E4, then queen takes E4. புரியுதுங்களா? அப்போ இப்ப தெரியுதா உங்களுக்கு? இந்த குயினை எங்க E4ல கொண்டு வரணும். அப்போ முதல்ல பிளான் பண்ணிட்டாங்க. சரி, இது பேர் தான் ஒரு பீஸை தாண்டி ஒரு ஸ்கொயரை குறி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, டார்கெட் பண்ணிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து எக்ஸ்ரே அட்டாக். இப்போ rook takes E4 check, queen takes E4, then queen takes E4. சரிங்களா? அவ்வளவுதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்னைக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அண்டர்மைனிங். அண்டர்மைனிங்னா என்ன அப்படின்னா, ரிமூவ் த டிஃபெண்டர். ஒரு பீஸ் வந்து இன்னொரு பீஸால டிஃபெண்ட் ஆயிருக்கும். அந்த டிஃபெண்ட் பண்ற பீஸை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ இன்னொரு பீஸ் அன்டிஃபெண்டடா இருக்கும். அதை நம்ம ஈஸியா ஃப்ரீயாவே கேப்சர் பண்ணிடலாம். அதுதான் வந்து அண்டர்மைனிங். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அண்டர் ப்ரொமோஷன். நார்மலா ப்ரொமோஷன்றது வந்து பானை குயின் ஆகிறது தான் ப்ரொமோஷன். அப்போ அதை விட குயினை விட வேல்யூ குறைவா இருக்கிற பீஸை கொண்டு வந்தோம் இல்லையா, அது பேர் தான் வந்து அண்டர் ப்ரொமோஷன். கொண்டு வந்து நம்ம செக்மேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து அண்டர் ப்ரொமோஷன். நெக்ஸ்ட் பார்த்தது வந்து இன்டர்மீசோ. இன்டர்மீசோனா என்ன அப்படின்னா, இன்டர்மீடியேட் மூவ், இன் பிட்வீன் மூவ், அது ஜிசின் சர்க்குன்னு சொன்னோம் இல்லையா? அதாவது ஆப்போனண்ட் ஒரு மூவ் பண்ணிருக்காப்புல, ஒரு பீஸை கேப்சர் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்களா, அதை அடுத்த மூவ்லயே கேப்சர் பண்ணாம அதுக்கு இடையில ஒரு மூவ் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மூவ் கேப்சர் பண்றோம். ஆப்போனண்ட் எதிர்பார்க்காத ஒரு மூவ், சர்ப்ரைஸான மூவ், அன்எக்ஸ்பெக்டட் மூவ். அந்த அன்எக்ஸ்பெக்டட் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழைய பிளான் படியே நம்ம அதை கேப்சர் பண்றது. அது வந்து இன்டர்மீசோ. அதுக்கப்புறம் பார்த்தது டாக்டிக்ஸ் வந்து ஜிக்ஸாங். ஜிக்ஸாங்னா கம்பல் டு மூவ். கம்பல் டு மூவ்னா என்ன? ஒரு பொசிஷன்ல வந்து ஆப்போனண்ட் என்ன மூவ் பண்ணாலும் அவங்களுக்கு லாஸ் தான் வருது. பானை மூவ் பண்ணாலும் பான் லாஸ் தான் வருது. கிங்க மூவ் பண்ணாலும் கிங்கு அட்வான்ஸ் ஆகுது.
அப்போ அந்த பொசிஷன் வந்து இன்னும் அவங்களுக்கு என்ன பண்ணுது, ஒஸ்ட் கேஸ் தான், இன்னும் ஒஸ்ட்டாக தான் போகுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொண்டு வரது தான் வந்து ஜிக்ஸாங். கடைசியாக பார்த்தது வந்து எக்ஸ்ரே அட்டாக். எக்ஸ்ரே அட்டாக்னா ஊடுருவி சென்று பீஸுக்கு அப்பால் ஒரு ஸ்கொயரையோ இல்லை ஒரு பீஸையோ டார்கெட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்ரே அட்டாக். டார்கெட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த எக்ஸ்ரே அட்டாக்கை லான்ச் பண்ண முடியுமோ அப்படி லான்ச் பண்ணோம் இல்லையா? ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸ்ரே அட்டாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.